ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். 2-3 நாள் அப்படியே வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ 14-15 நம்ம எக்ஸாம் முடிஞ்சது இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? அதோட இதை நிறைய பேர் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, எவ்வளோ மேடம் மார்க் வரும், நான் இது விட்டேன் அதை விட்டேன்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி என்னென்ன தப்பு பண்ணியிருந்தா என்னன்னு நீங்களே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே பார்த்துக்கணும். நான் சில தவறுகளோட டைப்பிங் அடித்து இப்போ போட்டிருக்கோம். யார் யார் என்ன பண்ணீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட் பேப்பர் ஜூனியர் இங்கிலீஷ் ஸ்பீடு, அதில் பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் அடிச்சிருக்காங்க, முன் சைடே அடிச்சிருக்காங்க. நான் முன் சைடு அடிப்பேன் மேடம், எனக்கு டபுள் லைன் ஸ்பேஸில் முன் சைடு வருது. ஆனால் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த டிப்புலையே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த முடியுது பார்த்துருக்கீங்களா ஹெட்டிங்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் பேப்பரோட ஜெராக்ஸ் காப்பி. ஒரு பேப்பரை ஜெராக்ஸ் காப்பி அப்படியே போட்டு அதே மாதிரி. இப்போ எக்ஸாம் பேப்பருக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட எக்ஸாம் பேப்பர், ஒரிஜினல் நீங்கள் எழுதின எக்ஸாம் பேப்பர். இது A4 ஷீட்டு. இப்போ பாருங்கள், நம்ம வைக்கிறோம், ஒன்றா வைக்கிறோம், 4 எட்ஜில் இங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்கா. A4 ஷீட் எக்ஸாம் பேப்பர் இதோட முடிஞ்சிருது. கரெக்டாக இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட கை அந்த அங்கலத்தில் இவ்வளோ வெப்பமில்ல ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ இந்த அளவு எக்ஸாம் ஷீட்டு குறைவாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அகலம் பாருங்கள், உயரத்தில் குறைவு, ஆனால் அகலம் பாருங்கள் எக்ஸாக்டாக இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள் இருக்குங்களா, இங்கே பாருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது கீழே மார்ஜின் நம்ம எப்படி இருந்தாலும் விடுவோம், அதனால கொஞ்சம் எட்ஜ் வரையிலும் அடிச்சுக்கலாம். இங்கே இங்கேருந்து அந்த ஸ்டூடெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்க, அதுதான் இப்போ பார்க்குறோம், அடிச்சுட்டே வந்திருக்காங்களா. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சீலுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க, ஆனால் வேர்டு கரெக்டு. அங்கே ஒரு ஐஃபன் போட்டாங்க, ஐஃபன் போட்டு திருப்பி இங்கே கண்டினியூ கொண்டு வந்துட்டாங்க. தாட்ஃபுல்னஸ் கரெக்டாக தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இப்படியே போயிட்டு வந்திருக்காங்க. ரைட் மார்ஜினும் கரெக்டாக இருக்குது, லெஃப்ட்டும் கரெக்டாக இருக்குது, ரைட்டும் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் குறைவாக இருந்தால் இது ஒரு தப்பு கிடையாது, வந்துட்டாங்க. இப்போ இந்த இதுக்கு எப்படி நம்ம டோட்டல் போட போகிறோம், மார்க் போட போகிறோம்னு பார்த்துக்கலாம். இப்போ இவங்களோடது பாருங்கள், நான் போட்டிருப்பேன் பாருங்கள், இங்கே இங்கே எல்லாம் போட்டிருப்பேன். இது முழு மிஸ்டேக்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இவங்க இம்பார்ட்டண்ட்டுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே எம் போட்டு, அப்புறம் இப்படி எப்படி கரெக்ஷன் பண்ணுவோன்னா, கீழே அண்டர்லைன் போட்டு மேலே 2 ரெட்டில் 2 கிராஸ் 2 இது போட்டுருவோம் இன்ட்டு. அதே போல தான் அதர் போட்டு எஸ்ஸுக்கு பதில் எக்ஸ் போட்டாங்க. இதெல்லாம் ஒரு முழு மிஸ்டேக். அப்போ நம்ம என்ன போகிறோம், இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி இதுன்னு, ஒரு முழு மிஸ்டேக். ஆனால் இங்கே பாருங்கள், இவங்க ஓவர் டைப் ஆஃப் மிஸ்டேக், அதனால இப்படி ஸ்லாஷ், அதே போல் இன்னொரு ஆஃப் மிஸ்டேக். இப்போ இவங்க எதையுமே விடவும் இல்லை, ஒமிஷனும் பண்ணல, கமிஷனும் பண்ணல. இப்போ இவங்களுக்கு எப்படி மார்க் வரும்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கூட்டுவோம் முழு மிஸ்டேக்கெல்லாம். 1 2 3 4 5 6. அப்போ என்னான்னு போடுவோம், மிஸ்டேக்ஸ் 6. அடுத்தது இவங்க பண்ணியிருக்க ஆஃப் மிஸ்டேக் பாருங்கள், 1 2. அப்போ 2 ஓவர் டைப், இப்படி போட்டாலே போதும், ஓவர் டைப். இது என்ன, 1 மிஸ்டேக். அதாவது 2 ஆஃப் மிஸ்டேக் அப்படின்னா ஆஃபு ப்ளஸ் ஆஃபு ஈக்குவல் டு 1. டோட்டலாக எத்தனை மிஸ்டேக், 7 மிஸ்டேக் தான் இவங்க ஸ்பீடில் எடுத்திருக்காங்க. டோட்டல் மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு விளக்கமாக போடுறேன். டோட்டல் 7 மிஸ்டேக். இந்த ஜூனியர் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் நம்மகிட்ட ரெடி ரெக்கனர் இருக்கு. இங்கே பாருங்க, டைப் ரைட்டிங் ஜூனியருக்கு ரெடி ரெக்கனர்.
இங்க பாத்தீங்களா எவ்வளவு மார்க் குறைப்பாங்கன்னு? 1.8. இது என்ன? பாருங்க, தமிழுக்கும் இதே தான், இங்கிலீஷ்க்கும் இதே தான். காமன் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்பீட். ஸோ இதை குறைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இவங்களுக்கு இதில் தேவை என்னன்னா, இங்கே பாருங்க, நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ், அதுக்கு மார்க்ஸ் அவார்டட், திரும்ப நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் மார்க்ஸ் அவார்டட், திரும்ப நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் மார்க்ஸ் அவார்டட், நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் மார்க்ஸ் அவார்டட். அப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லு, ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து, செவன்த்து, இந்த காலம் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அதுக்கு அடுத்த பக்கத்து காலம் மேலேயே ஹெட்டிங் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் வாங்கின மார்க் எவ்வளோ? 7. புரியுதுங்களா? இன்னும் கமிஷன் ஒமிஷன்லாம் இருக்குது, அது எப்படின்னு நான் சொல்கிறேன். 7. 7க்கு இங்கே எவ்வளோ மார்க்கு? 87 மார்க்ஸ் அவார்டட். ஸோ 87. இன்னொன்று ஒன்று கேட்டிருக்கீங்க, ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் எவ்வளோ, ஃபஸ்ட் கிளாஸ் எவ்வளோ அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 40 வந்து செகண்ட் கிளாஸ், ஓகேங்களா? 40 மார்க் ரெண்டுலேயும் சேர்ந்து எடுத்து செகண்ட் கிளாஸ். அடுத்தது 60 ஃபஸ்ட் கிளாஸ், தேர்டு 75 ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் கிளியர் ஆனால் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இதுதான் முடிஞ்சிச்சு. இப்போ இவங்களோட மார்க்கை பாருங்க. இப்போ செகண்ட் பேட்ச் இங்கிலீஷ் ஜூனியர். அடுத்தது பாருங்க, அவங்க வந்து முன்னாடி டபுள் லைன் ஸ்பேஸில் அடிச்சிருக்காங்களா, இவங்க ஹெட்டிங் பின்னாடி இருக்கு, ஆனால் பின் சைடு பேப்பரோட பேக் சைடு அடிச்சிருக்காங்க அதே டபுள் லைன் ஸ்பேஸ், லோயர் ஜூனியர். இப்போ இவங்களது பார்ப்போம். முழு மிஸ்டேக்கு 1 2 3 4 4 மிஸ்டேக்ஸ் வந்து 4, ஓவர் டைப் 2, ஓவர் டைப். அப்போ ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ஒரு மிஸ்டேக், மொத்தம் 5 மிஸ்டேக்ஸ், டோட்டல் 5 மிஸ்டேக்ஸ். இது தகுந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திரும்பவும் ரெடி ரெக்கனரில் பார்ப்போம் எவ்வளோ. அப்போ ஜூனியருக்கு 1.8, 5 மிஸ்டேக்ஸுக்கு எவ்வளோ? 91. இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஓகே, இதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஹையரில் ஒமிஷன்லாம் சொல்லுவேன். ஹையர் எப்படி ஒமிஷன் கமிஷன், அதே மாதிரி தான் ஜூனியர்லேயும் வரும். இப்போ இது சீனியர் ஃபஸ்ட்டு பேட்ச் கொஸ்டின் பேப்பர். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பேக் சைடு அடித்ததுக்கு மார்க்கு குறையில. அது எப்போ குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் சைடு அடிக்கிறதுக்கு 1.5 லைன் ஸ்பேஸ்க்கு அடிக்கிறதுனா, ஸ்டேட் ஃபஸ்ட்டு லெவலில் அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. அவங்க ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி அதை செய்வாங்க.
இப்போ இந்த பேக் சைடு அடிக்கிறதுக்காக மார்க்கு குறைக்கிறது இல்லை. அடுத்தது இது பாருங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹையருங்கிறதுனால டபுள் லைன் ஸ்பேஸில் நாங்கள் அடிப்பேன் மேடம், ஆனால் எனக்கு பயத்தில் ஒரு பேப்பர் பேக் சைடும் டபுள் லைன் ஸ்பேஸு, இன்னொரு சைடு இவங்க பேப்பரை வச்சது சரியாக வைக்கல, தப்பாக வச்சுட்டாங்க. அதனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு, முன்னாடி பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்துருச்சு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் எப்படி வந்து 2 லைன் ஸ்பேஸில் ரெண்டு பேப்பரில் ஃப்ரண்ட்டில் அடிக்கணும் அப்படின்னா பேப்பரை எப்படி வைக்கணும் செட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இவங்களோட இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது விடலை, பேராக்கு இடம் இல்லை, 12. இங்கேயும் பாருங்கள் 5 ஸ்பேஸ் விடணும், 5 ஸ்பேஸ் விடலை, 13. அப்போ தெரியுதா உங்களுக்கு, பேராக்கும் இடம் விடணும், அதுவும் ஒரு ஃபுல் மிஸ்டேக்கு. ஆக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மிஸ்டேக் விட்டுருக்காங்க. இது ஒன்றும் தப்பு இல்லை. இது அதை தான் சொல்கிறேன், அந்த ரூல்ஸுன்னு பார்க்கும்போது இதெல்லாம் ரைட் மார்ஜின் சரியா இல்லை அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ இவங்களோட மிஸ்டேக்ஸ் வந்து ஃபுல் மிஸ்டேக் 13 மிஸ்டேக். அப்போ டோட்டல் 13 மிஸ்டேக்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஹையருக்கும் இதே ரெடி ரெக்கனர் தான், ஆனால் ஜூனியருக்கு தனியாக சீனியருக்கு தனியாக இருக்கு. இங்கே பாருங்க, சீனியர் ரெடி ரெக்கனர் இவங்களுக்கு எவ்வளோ மார்க்கு, 1.25. அதே போல் ஃபஸ்ட்டு கட்டான்லாம் நம்பர் ஆஃப் மிஸ்டேக், இதெல்லாம் நம்பர் ஆஃப் மிஸ்டேக், இதெல்லாம் மார்க்ஸ் அவார்டட். ஓகேங்களா, மார்க்ஸ் அவார்டர்லாம் இப்படி ஒரு டிக்கு போட்டுக்காங்க, அதெல்லாம் மார்க்ஸ் அவார்டட். இவங்க இது வந்து கவலையே கிடையாது. இப்போ பார்க்குறீங்க 13 நிமிஷம், சாரி 13 மிஸ்டேக்கு, சீனியர் ரெடி ரெக்கனரு 13க்கு எவ்வளோ காட்டுது இவங்களுக்கு, 84. ஸோ இவங்க மார்க்ஸு 84 மார்க்ஸு, ஃபஸ்ட்டு வித்து டிஸ்டிங்ஷன். இவங்களும் எந்த ஒமிஷன்லாம் கிடையாது. அந்த முன்னாடி பின்னாடி அடித்ததுக்காக பயப்பட தேவையில்லை. அது எல்லாமே இங்கே முன்னாடி அடித்ததும் கரெக்ஷன் பண்ணுவாங்க, இங்கே பின்னாடி அடித்ததும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த இது முடிஞ்சிருச்சா? இப்போ கமிஷன் இங்கே ஒரு இதை வந்து விட்டுருப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து லாஸ்டில் உங்களால் முடியல, இப்போ எனக்கு வந்து ஒரு இது வந்திருக்கு. என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டு, இவங்களுக்கு 84 மார்க்கு. இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அடித்தது தான் நான் போட்டிருக்கேன். நான் எல்லாம் அடித்தேன் மேடம், ஃபஸ்ட்லலாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு 11 மிஸ்டேக் தான் வந்திருக்கு ஹையரு, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 4 லைன்ஸை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சொல்கிறாங்க 4 லைனை விட்டுட்டேன் மேடம்னா நம்ம இதில் பார்க்கணும், இதில் பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து எடுத்துப்போம், இந்த எஜுகேட்டர்ஸ்லேருந்து இது வரையிலும் அவங்க எந்த பேட்சுன்னெலாம் சொல்லலை, இது மட்டும் சொல்லு. இப்போ இதை விட்டுட்டாங்க அப்படின்னா எப்படி அது மார்க் பார்க்குறது நான் சொல்கிறேன். இது அப்படியே எண்ணணும், ஸ்பேஸு இன்க்ளூடட் அப்ரிவே அதில் வர ஃபங்க்சுவேஷன் எல்லாமே. இப்போ இதை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 31 34. இந்த பேஜ் எவ்வளோ இருக்குது, 34. நம்ம ஒரு 3 லைன் விட்டது மாதிரி எடுத்துப்போம். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 33. அடுத்து எவ்வளோ விட்டுருக்காங்க, 2 4 6 8 10 12
14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34, 36. 4 லைனுன்னு சொன்னாங்களா? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34. அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ வருது பார்க்கணும். டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் ஒரு 3, 3, 2. இப்போ டோட்டலாக அவங்க எவ்வளோ விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 34, 33, 67. அதுக்கப்புறம் வந்து 36, 34, 70. இங்கே பாருங்கள் அவங்க விட்டுருக்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் டோட்டலாக 67, 70, 137 ஸ்டோக்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், 137 டிவைடட் பை 5 அப்படி போடுவோம். அப்போ எவ்வளோ ஆச்சு? 2 5 10, மிச்சம் 37 இருக்கா? 6 5 30, 7 5 35, மிச்சம் இருக்கிறது பேலன்ஸ். இந்த 2ங்கிறதுனால அதை ஒமிட் பண்ணிவிட்டு மொத்தம் அவங்களோட மிஸ்டேக்ஸ் எவ்வளோ? 27. முதல் மிஸ்டேக்கு அவங்க 11ன்னு சொன்னாங்களா? இந்த ஸ்டூடெண்ட்டை விட்டுருங்க. இப்போ என்கிட்ட கொஸ்டின் கேட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டு 11ன்னு சொன்னாங்களா? இந்த இது வந்து எவ்வளோ? 27. இந்த 4 லைனை விட்டுருக்கேன்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? இந்த 4 லைனை விட்டுருக்கேங்கிறாங்க. அப்போ வந்து 11 மிஸ்டேக்ஸு எடுத்திருக்கேன் மேடம் ஸ்பீட்லன்னாங்க. 11 மிஸ்டேக்கும் இவங்க எடுத்த முழுசாக இப்போ ஒமிஷன் மிஸ்டேக்கும் சேர்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 38 மிஸ்டேக். உடனே நம்மளோட ரெடி ரெக்கனர் தான், ஹையருக்கான ரெடி ரெக்கனர் இதோ இருக்கு. இதோ சீனியருக்கான ரெடி ரெக்கனர் மேலே பாருங்கள் என்ன இருக்குது? 1.25. இந்த பொண்ணோட மார்க் எவ்வளோ? 38 மிஸ்டேக்னா இங்கே பாருங்கள் 53 மார்க், 53 மார்க்ஸ். செகண்ட் கிளாஸ், ஆனால் பாஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி 40க்கு மேலே அவங்க செகண்ட் பேப்பர்லேயும் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க பாஸ். ஓகேங்களா? இதுதான். இப்போ தமிழுக்கு பார்ப்போம். தமிழுக்கு கொஞ்சம் கால்குலேஷன் வித்தியாசப்படும், அவ்வளோதான். இப்போ இப்போ தமிழ் ஜூனியர் ஸ்பீடு. தமிழ் ஜூனியர் ஸ்பீடு வந்து ஃபஸ்ட் பேட்ச் பாருங்கள், இது அடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 3-4 லைனு ஒரு வரியிலேயே அடிச்சிட்டேன் மேடம் சிங்கிள் லைனில். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிட்டேன், அப்புறம் ஒரு லைன் வந்து கூட அடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு மிஸ்டேக், இந்த விட்டது ஒரு மிஸ்டேக். அடுத்தது அவங்க டோட்டலாக எடுத்த மார்க்ஸ் பாருங்கள், 1 மிஸ்டேக்ஸ் பாருங்கள் 2. அடுத்தது எப்போவுமே 1 மட்டும் நினச்சிக்கோங்க, நீங்கள் ஒமிஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் பாஸ் பண்ணுறது. ஆனால் கமிஷன் பண்ணிங்கன்னா எங்கெங்கெல்லாம் கமிஷன் நிறையா பண்ணியிருந்தா கூட அதை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிஸ்டேக் தான், 1.8, அதில் 1.25, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணாமல் இருக்கணும்? ஒமிஷன் பண்ணாமல் இருக்கணும். வரியாக நான் இதுக்கு தான் முன்னாடி என் சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். மேலேயும் அதே எழுத்திருக்கும், கீழேயும் அதே எழுத்திருக்கும். இதுலேயே பாருங்கள் நிறையா, இங்கே பாருங்கள் மேலேயும் அதே எழுத்திருக்கு, கீழேயும் அதே எழுத்திருக்கு. இப்படியெல்லாம் வரும்போது இந்த கொஸ்டினில் பரவாயில்ல, அப்படியெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கண்கள் தானே, நம்ம ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம பொறுமையாக பார்த்து அடிக்கணும். இப்போ இவங்களோட கமிஷன் பிரச்சனையே இல்லை, அது வந்து நமக்கு டைம் லாஸ், அவ்வளோதான். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை பாருங்கள், 1 2 3, இது ஒரு கமிஷன் 3 4 மிஸ்டேக் தான். மிஸ்டேக்ஸு 4. நான் அரை ஓவர் டைப்புக்கு அரைன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் ஒரு ஓவர் டைப்பு தான் இருக்குது. நீங்கள் அந்த 1 என்ன பண்ணுவீங்கன்னா 1ஐயும் நாங்கள் எடுத்துப்போம், அந்த அறையை வந்து ஃபுல்லாக்கிடுவோம்.
அரை மிஸ்டேக்குன்னு இங்கே கிடையாது ரெடி ரெக்கனர். ஸோ தட் 5. இவங்க எத்தனை மிஸ்டேக்கு டோட்டல்? 5 மிஸ்டேக். 5 மிஸ்டேக்ஸ்னால் லோயருக்கும் ஹையருக்கும் ஒரே மாதிரி தான். இவங்களோட மார்க் என்ன? 91. 90 பாருங்க 5 மிஸ்டேக். 5 மிஸ்டேக்குக்கு எவ்வளோ? 91. ஃபஸ்ட்டு வித்து டிஸ்டிங்ஷன், ஃபஸ்ட்டு வித்து லெஸ் இவங்க. ஓகேங்களா? இப்போ ஹையருக்கு போவோம். லோயர் முடிஞ்சிச்சா? இப்போ ஹையருக்கு ரெடி ரெக்கனர் வேறு. ஆனால் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஒன்று தான். இங்கே பாருங்கள், இவங்க இவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு, தமிழ் சீனியர் ஃபஸ்ட் பேட்ச். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்களாம், ஒரு ரிப்பன் மூமெண்ட் ஆகலை. அதாவது எல்லா இடமும் ரிப்பன் மூமெண்ட் ஆகலைனாலும் கரெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட ரூல். கரெக்ஷன் பண்ணி நீங்கள் எத்தனை மிஸ்டேக் என்ன மார்க்ஸ் வருதோ போட்டே ஆகணும், வேறு வழியே இல்லை. அது மாதிரி கரெக்ஷன் பண்ணி, அதுதான் வேல்யூவேஷனோட ரூல். இப்போ இவங்க பாருங்க அடிச்சிருக்காங்க. அப்போ இவங்க என்னென்ன அடிச்சிருக்காங்க? இப்போ உலகில் எல்லாம் இது ஒவ்வொன்றும் நாங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டேன், தப்பு இல்லை. ஆனால் திரும்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயந்துக்கிட்டு ரிப்பனை சரி பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அடிச்சிருக்காங்க. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டோட்டலாக அடித்ததை கமிஷன்ற பேசிஸில் ஒரு மிஸ்டேக்குன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் அதோடு அடிச்சிருந்தாலும் அது வந்து இந்த 2 லைனும் தப்பு தான் இல்லை. ஆனாலும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம என்ன கன்சிடர் பண்ணியே ஆகணும், அது ஒரு மிஸ்டேக், கமிஷன். அடுத்தது பாருங்கள், இவங்க எடுத்த மிஸ்டேக்கு 1 2 3 4 5 பேரா உள்ள 6 7 8 9, இது ஒரு கமிஷன் 10 11. இங்கே பாருங்கள் எப்படி போடணுன்னா மிஸ்டேக்ஸ் 11, இது ஒரு 12 மிஸ்டேக்ஸ் வந்து இது ஃபுல் மிஸ்டேக்ஸ். அடுத்தது ஆஃப் மிஸ்டேக் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். ஆஃபெல்லாம் இப்படி ஸ்லாஷ் 1 2 3 4 5 6 பார்த்துக்காங்க. 1 2 3 4 5 6 எடுத்திருக்காங்க. அப்போ 6 இது கமிஷனில் வந்தது, அதனால் ஒன்றும் இல்லை. அப்போ 6 அடித்த லைனையே திருப்பி அடிச்சிருக்காங்க. 6 ஓவர் டைப், சாரி 6 ஓவர் டைப். அப்போ எத்தனை 6ன்னா ஆஃப் மிஸ்டேக்கு, அதனால் 3 தான் வரும். சரி, அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இது கமிஷன், அதை சேர்த்துட்டோம். அது நான் எப்போவும் சொல்லியிருக்கேன் 1.8 முடிஞ்சு, சாரி 1.25 ஹையருக்கு, இதுக்குன்னா 1.8 முடிஞ்சு போச்சு அந்த கதை. கமிஷனை அடித்தா நமக்கு டைம் லாஸ். இது என்ன பண்ணியிருக்காங்க, விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து விட்டுருக்காங்க, பாருங்க, இந்த வேண்டும் வரையிலும் அடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த வேண்டும்க்கு வந்துட்டாங்க. ஏறக்குறைய 1.25 லைன் பார்த்துருவோம். இது பார்க்குறது கவுண்டிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு முழுசாக பார்த்துருவோம், அப்புறம் நம்ம டெட் கீஸ் இருக்கும்ல அதையும் சேர்த்து பார்க்கணும். 2 4 6 8 10 ஸ்பேஸோட 12 14 16 18 20 22 24 26 27. 27 என்னென்ன டெட் கீஸு, 28 29 28 29 30 31 32 33 34 35 36 37. நான் என்னென்னத்தை சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், புள்ளியெல்லாம் டெட் கீயா. அப்புறம் இங்கே பாருங்கள், யூ அந்த பூன்னு போடுவோம்ல, அது ஒத்த சுழி கொம்பு 2 வருதா, இதெல்லாம் சேர்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபிங்கரால் அடிக்கிறீங்களோ டெட் கீஸ் நகராது, ஆனால் அது ஒரு கீ.
ஒரு கீயும் கவுண்டபிள். அடுத்து இங்கே வரீங்க, ஃபஸ்ட்டு இதாக போட்டுடலாம். 1 2 2 4 6 8 10 12 14 16 18 20 22 22 டெட் கீஸை கனெக்ட் பண்ணுங்க. 22ன்னா 20 கீழே வருது ஊவா. 23 24 25 26 27 28 29. அப்போ இது எவ்வளோ? 29. அப்போ எவ்வளோ ஒமிஷன் விட்டுருக்காங்க? தனியாக போட்டுக்காங்க ஒமிஷன் போட்டு நீங்கள் இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கையில் இல்லைன்னா பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ 37 29 50 66 66 ஸ்டோக்கை 5ஆல் டிவைட் பண்ணுவோம். ஒரு 5 5 5 போனால் 16 3 5 15 பாக்கி 1. அந்த 1 விட்டுருங்க. அப்போ எத்தனை? 13 மிஸ்டேக். அதுக்கு பேர் என்ன? ஒமிஷன். 13. அப்போ டோட்டல் மிஸ்டேக்ஸ் எவ்வளோ? இது ஓவர் டைப்பு, இது ஃபுல் மிஸ்டேக்கு. இது அவங்க ஒமிஷன் பண்ணதை 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ? 6 8 28. 28 மிஸ்டேக்குக்கு 28 டோட்டல் மிஸ்டேக். சீனியரா? தமிழுக்கு இங்கிலீஷுக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று. அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க? 28. அப்படியே நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் 28 இங்கே இல்லை, இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், லக்கீலி பாஸ் பண்ணிட்டாங்க. 50 மார்க். 28க்கு 50. அப்போ அவங்க மார்க் எவ்வளோ? 50. 60 வரையிலும் ஃபஸ்ட் கிளாஸ் கிடையாது, செகண்ட் கிளாஸு. இதே அவங்க இதில் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி. சரி, இன்னொரு கொஸ்டின், அதுக்கும் ஆன்சர் சொல்கிறேன். அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்த டவுட்டு. இப்போ பாருங்கள், இன்னொரு ஸ்டூடெண்ட்டு செகண்ட் பேப்பருக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட டவுட்டை அவங்க மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு 3rd பட்சில் சர்க்குலர் வந்திருக்கு. ஸ்பீடை நல்லா அடிச்சிட்டாங்க. ஸ்பீடையும் நல்லா அடிச்சிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா அடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க இதில் பண்ணியிருக்கிறது எல்லாமும் நல்லா அடிச்சிருக்காங்களாம். இப்போ அவங்க வந்து அதுக்கு தான் ஒரு முறையும் படித்து கொஞ்சம் மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த லெட்டர் சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்குன்னா, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கோர்சஸ் ஃபார் ஜூனியர் லெவல் எம்ப்ளாயீஸ் ரிகார்டிங். ஆனால் இது எம்ப்ளாயீஸ்க்காக எடுக்கிறாங்க. ட்ரைனிங் எப்போ ஆரம்பிக்குதுன்னு, த அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கோர்சஸ் ஃபார் ஜூனியர் ஸ்டாஃப் ஆர் ஷெட்யூல்ட் டு கமென்ஸ் ஃப்ரம் த மந்த் ஆஃப் ஏப்ரல். இந்த ஏப்ரலில் அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் போட்டாங்களாம். அப்போ ஒரு மிஸ்டேக், அது ஒரு, இப்போ நான் ஹைலைட்டர் பண்ணுறேன்ல, இது கன்ஃபார்மாக ஒரு மிஸ்டேக்கு. அப்ளிகேஷன் போட்டு புள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, தேர்ஃபோர் கமாலாம் கரெக்டாக அடிச்சிட்டாங்க. அப்போ இங்கே அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இது அப்ளிகேஷன் போட்டு புள்ளி வச்சுட்டாங்களா, தேர்ஃபோரை என்ன பண்ணிட்டாங்க, கேபிட்டல் லெட்டர் போட்டாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக ஏப்ரல். அதுக்கப்புறம் தேர்ஃபோர் விரிவாக்கம் பண்ண அந்த புள்ளி அவங்க புல் ஸ்டாப்னு, அப்புறம் தேர்ஃபோர்ன்றது கேபிட்டல் டீயை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அது செகண்ட் தப்பு. ஏன்னா டி ஸ்மால் தான், தேர்ஃபோர் வரும். அப்போ 2 மிஸ்டேக். அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேரோல், இது 2 பேராக தான் ஆக்சுவலாக சொல்லிகிட்டே வரேன் பாருங்க, போட்டு அப்ளிகேஷன்ஸ் டு த பேரோல், இந்த பேரா இந்த இதில் உள்ள இந்த WL வந்திருக்குல்ல, பாவம் எக்ஸாமோட ஒரு அவசரம்தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேரோலுங்கிறத இது பேரா பிரிக்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பேரோல்ன்ற மாதிரி போட்டு பேராக்கு இடம் விடுவோம்ல, இடம் விட்டு என்ன பண்ணுவோம், 5 ஸ்பேஸ் உள்ளார தள்ளுவோம்ல. இந்த அக்கௌண்டன்சிலேருந்து 15th ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த அக்கௌண்டன்சிலேருந்து. ஸோ தட் அந்த இடம் அக்கௌண்டன்சி எல்லாம் கரெக்டாக அடிச்சிருக்காங்க, அந்த இடமும் இன்னொரு மிஸ்டேக். ஓகேங்களா? அது 2 பேரா, இது 2 பேரா தான் இந்த லெட்ரு. ஆனால் அவங்க 3 பேராக ஆக்கிட்டாங்களாம். அப்படியே வந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, தே விஷ் டு ஜாயின், அதாவது இங்கே இருக்கிறது இங்கே இருக்கு, லொக்கேஷன் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு போட்டு தே விஷ் டு ஜாயின் போட்டு இங்கே 2 ஸ்லாஷ் கொடுத்து நியூ பேரா போட்டிருக்காங்கல்ல, அதை இன்னொரு பேராவா ஆக்கிட்டாங்க. இது கரெக்ட், இது கரெக்ட். அப்போ இவங்களுக்கு மொத்தம் இதை தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த 2 பேராவும் 3 பேரா, இந்த 2 எல்லையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேரா பிரிக்கிறதுக்கு நியூ பேரான்னு போடல, பேரா பிரிக்க ஸ்லாஷ் போடுவோம்ல, அந்த ஸ்லாஷ்ன்னு தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. ஆக இது ஒன்று தான் அவங்க பண்ண தப்பு, இது ஒன்று தான். பாக்கி எல்லாமே கரெக்டாக அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் 15th அடிச்சிருக்காங்க, இது 2 உள்ள தள்ளி அடிச்சிருக்காங்க, இது 10th அடிச்சிருக்காங்க எல்லாம். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டு பாக்கி எல்லா இடமுமே கரெக்டாக பண்ணி இருந்தாங்கன்னா இது மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்சு தப்பு அப்படின்னு சொன்னால் 1 2 3 மிஸ்டேக்கா, 3 மிஸ்டேக்ஸ். இதுக்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்ப்போமா? இது வந்து ஜூனியர். ஜூனியர் கிரேடு தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் அண்டு லெட்டருக்கு சேர்த்து ஒரே பேஜ் தான். இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் மிஸ்டேக். இது மார்க்ஸ் அவார்டட். எவ்வளோ டிடெக்ட் பண்ணுறாங்க அதுவும் போட்டுட்டாங்க, 1.5. அதனால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இது லோயருக்கு, ஸ்டேட்மெண்ட்டுக்கும் லெட்டருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கும் செகண்ட் கொஸ்டினும். ஸ்டேட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், செகண்ட் பேப்பர் வந்து செகண்ட் கொஸ்டின் லெட்டர்னு சொல்லுவோம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்குமே எவ்வளோ எடுக்கிறாங்க, 1.5 மார்க்ஸ் தான் டிடெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க சொன்னதை வச்சு இவங்க பண்ண தப்பு, ஏப்ரலில் வந்து அப்ளிகேஷன் போட்டாங்க, தேர்ஃபோர் டி கேபிட்டல் பண்ணிட்டாங்க, இங்கே புதுசாக பேரா இது பண்ணியிருக்காங்க, 15th பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 3 மிஸ்டேக். அப்போ 3 மிஸ்டேக்குக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46. இந்த கொஸ்டினுக்கு 46 எதுக்கு, 100க்கு இல்லை 50க்கு. அதில் எவ்வளோ அது நல்லா பண்ணியிருக்கேங்கிறாங்க. அப்போ அது வந்து எவ்வளோன்னு தெரில. அது நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு வரும் 96 வரும். நம்ம இப்போ அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிவிடுவோம். அப்போ இது ஒரு தப்பு, அது ஒரு தப்பு, இது ஒரு தப்பு, 3 தப்பு கன்ஃபார்ம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இந்த சொன்னதை வச்சு செகண்ட் பேப்பருக்கு ஜூனியருக்கு 1.5 டிடெக்ட் பண்ணுவாங்க. சீனியருக்கு எவ்வளோன்னு சொல்லிடவா, நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. சீனியருக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளோ டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா 1.5. ஆனால் ஸ்டேட்மெண்ட்டோட மார்க்கு 60. நீங்கள் சும்மா அனலைஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் வச்சுக்கோங்க. சீனியர் லெட்டருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க. ரெடி ரெக்கனர் ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், உங்களுக்கு எப்படி மனசில் தெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் செகண்ட் பேப்பருக்கு ரெண்டுத்துக்குமே 1.5, லெட்டருக்கு இதுக்கும் சேர்த்து ஜூனியருக்கு 1.5, எல்லாருக்கும் ஜூனியர் சீனியர் எல்லாத்துக்குமே 1.5. சீனியருக்கு பார்த்தீங்கன்னா 60-40 ரேஷியோ, இது 50-50. ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் 2 ஸ்பீடுக்குமே ஜூனியர் கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா 1.8, சீனியருக்கு பார்த்தீங்கன்னா 1.25, 1.25 மார்க் தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மனசை போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் கேட்டதுக்காக இந்த ஆன்சர் பண்ணேன், அவ்வளோதான். இனிமேல் என்ன இது பண்ணணுமோ அதை பாருங்கள். அடுத்த எக்ஸாமு சிஓஏ படிக்கிறேன்னா படிங்க. இப்போ கூடிய விரைவில் நாளையிலேருந்து கூட சிஓஏக்கான சிலபஸ்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.